அஸ்ஸலாமு அலைக்கும். கடுகு, வத்தல், உளுந்து, ஒரே ஒரு கத்திரிக்காயை நாராக கீறி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் தக்காளி பழம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரட்டின இறாலில் இறாலை கழுவி மசாலா, உப்பு எல்லாம் போட்டு வரட்டி வச்சுக்கிற இறால் இது இதில் போட்டுறேன். ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா வரட்டது வேலை இது கத்திரிக்காய் போட்டு வரட்டா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஏன்னா அந்த இறாலோட ஒரு காய்கறியும் ஒன்றா சேர்த்து திண்டை மாதிரி ஆகும். உரப்பு காணாட்டா அந்த வத்தத்தூளை போட்டுக்கிறோம். ஏற்கனவே மசாலா போட்டு தான் வரட்டிக்கிறோம். காணாட்டா வத்தத்தூளை போட்டு வரட்டிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெயும் காணாது போல இருக்கிற ஊற்றுறேன். இந்த கத்திரிக்காய்க்கு நிறைய எண்ணெய் பிடிக்கும். அதனால் கத்திரிக்காவை எண்ணெய் கத்திரிக்காய் இறால் எண்ணெய் கத்திரிக்காய் இறால் கத்திரிக்காய், தக்காளி பழம், கடுகு, உளுந்து எல்லாம் போட்டு முதல்ல கத்திரிக்காயோட கடுகு, உளுந்து, வத்தல் எல்லாம் போட்டு வறுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த நம்ம வரட்டி வச்சுக்கிற இறால், தக்காளி பழம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையில் காணாத்தை கொஞ்சம் வத்தத்தூள் போட்டு தேவைண்டா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ நான் கொஞ்சம் தேவை போல் இருந்துட்டு ஊற்றிக்கிட்டேன். அது தேவைப்பட்டால் ஊற்றுங்க, இல்லாட்ட தேவையில்லை. செல்லாங்கிற கொஞ்சம் கைக்கு கூடிடும், குறைஞ்சிரும். அதனால் பிரச்சனை வர்றதுனால இது சோத்துக்கு ரசம் பச்சை புளி வச்சு தயிர் சோறாக்கி வச்சு உண்டா ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டுக்கிற ஒரு பச்சை புளிகிட்ட கட்டியாக வைக்கணும். புளி வத்தல் எல்லாம் சுட்டு போட்டு கட்டி புளியாக வைக்கணும். வச்சு தயிர் சோறு ஆக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நான் சோறு எடுத்து வச்சுக்கிறேன். தயிர் சோறு ஆக்கணும். கொஞ்சம் குழஞ்ச சோத்தில் தயிர் சோறு ஆக்குங்க. ஒரே குழம்ப திங்க அந்த குழம்பா கொஞ்சம் மாற்றி திங்கணும். இது நல்லா அழகாக கிரேவியாக குன்னிக்கிட்டு வந்துடும். நல்லா கடுகு இந்த வத்தல்லாம் சவைச்சி திங்கிறதுக்கு கடுகு சவைச்சி திங்க நல்லா மணத்துக்கிட்டு நல்லா வைக்கும். இது 2 பேருக்கு போதும். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.